அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி OnePlus அண்ட் போக்கோ தரப்புலேருந்து. போக்கோ F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லான்ச் டீசர், இன்னும் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். OnePlus Nord 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ரீ ஆஃபரில் நீங்கள் வின் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராம் என்னென்னு அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். OnePlus 9 Pro ஸ்மார்ட் ஃபோனில் மறுபடியும் இன்னொரு ஸ்கேம் பற்றி தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 574 இன்றைக்கும் Paytm Contest இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப்புடைய அடுத்த புது ஃபீச்சர் வந்து அவங்களுடைய சேட் செக்ஷனே வந்து நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறதா தெரியுது. வாட்ஸ்அப்புடைய சேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை செப்பரேட் பண்ணுறதை வந்து கலர்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணி வித்தியாசம் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற யூசர் இன்டர்ஃபேஸை விட இன்னுமே வந்து ரொம்பவே க்ளீன் யூஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் அண்ட் வாட்ஸ்அப்புடைய சேட் செக்ஷன் ரெண்டுத்துலேயுமே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இவங்க சேஞ்ச் பண்ணலாம். முதல்ல வந்து iOS யூசர்ஸ்க்கு தான் இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு. அடுத்த அப்டேட் ஏர்டெல் யூசர்ஸ்க்காக. நீங்கள் ஒரு வேளை ஏர்டெல்லுடைய பேமெண்ட் பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு பிக் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கில் வந்து நீங்கள் பணம் பே பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன்று அவங்களுடைய யூபிஐ ஐடி நீங்கள் டைப் பண்ணணும், அப்படி இல்லைனா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட்னு ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருந்தது. ஆனால் இனிமேல் வந்து பே டு கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலயமா வந்து மற்ற வேலட்ஸில் எப்படி நீங்கள் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி வந்து பே பண்ணுவீங்களோ அதே மாதிரி இனிமேல் ஏர்டெல்லுடைய பேமெண்ட் பேங்க்லேயும் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய யூபிஐ ஐடி வந்து கீழே ஹைலைட் ஆகும், நீங்கள் பே பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பே டு கான்டாக்ட் வழியாக ஈஸியாக நீங்கள் பணம் அனுப்ப முடியும், ஜஸ்ட் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி. அமேசானுடைய அடுத்த பிரைம் டே சேலுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஜூலை 26th and 27th அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகைன் பிரைம் டே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்குது. ஸோ இங்கே பிரைம் மெம்பர்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் பே வழியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து 5% உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துடும் நீங்கள் பிரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா. அடுத்ததாக வந்து அமேசான் பே பேலன்ஸ் வழியாக நீங்கள் பே பண்ணுறதுக்கு வந்து 1000 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிரைம் மெம்பராக இருந்தால் இந்த சேலில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது 200 மெகாபிக்சல் கேமரா சென்சார் பற்றி கொஞ்ச நாளாக இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. இது முதல்ல சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ Xiaomi தான் வந்து இந்த 200 மெகாபிக்சலில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் Xiaomiயுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இது Mi 12 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 200 மெகாபிக்சலோட ஃபர்ஸ்ட் வந்து Xiaomi தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் ரீசெண்டாக இந்தியாவில் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பாப்புலரான M சீரீஸில் M32, F22, A22. இப்போ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான அப்டேட் உடைய டைம்லைன் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். ஸோ சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் இதை யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ 2 இயர்ஸ்க்கான அப்டேட் கேரண்டி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து இப்போ டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது சாம்சங் தான். மற்ற பிராண்ட்ஸை விட ப்ராப்பராக அப்டேட்ஸ் இவங்க தான் ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து எனக்கு கரெக்டான அப்டேட் வரணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து சாம்சங் தான் கோ டு பிராண்டாக இருக்குது இப்போ. அதோட சாம்சங் கேலக்ஸி F22 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிடுச்சு. அன்பாக்சிங் எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னும் பிராண்ட் கிட்டேருந்து நமக்கு வரல. ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக அன்பாக்சிங் வரும். மேபி நெக்ஸ்ட் வீக் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரெட்மி மாதிரி OPPO வந்து ஒரு கேமிங் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய RENO 6 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே ஒரு கேமிங் எடிஷன் வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா தெரியுது. ரெட்மியுடைய K40 அதாவது இந்தியாவில் Poco F3 வரப்போகுது இல்லையா, அதே மாதிரி ட்ரிகர் பட்டன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அவுட்லுக்கோட இவங்க லான்ச் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி பிளாக் ஷார்க், ஏசஸ் எல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹையர் ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OPPO தரப்புலேருந்து கூடிய விரைவில் ஒரு கேமிங் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனும் நம்ம எதிர்பார்க்கலாம். Vivo உடைய S சீரீஸில் S10, S10 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 15th அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. ஸோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே Vivo வந்து பெஸ்ட் அவுட்லுக்கோட தான் லான்ச் பண்ணுவாங்க. இதுவும் நல்லா
இருக்கு. பட் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் செல்ஃபி கேமராவோட கொடுக்குறாங்க. அதனால ஒரு சின்ன நாச் தெரியுது. ஸோ எத்தனை பேருக்கு அந்த நாச் பிடிக்கும் தெரியல. பட் அவுட்லுக் வைஸ் இது நல்லா இருக்கு. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லும் போதே கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான். 108 மெகா பிக்சல் ரியர் சைட் கேமரா, ஃப்ரண்ட்ல வந்து 44 மெகா பிக்சல் டுவல் கேமராவோட ப்ரோ வேரியன்ட் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ விவோவுடைய எஸ் சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே இந்தியாவில் வந்து வேறு பேரில் வி சீரிஸ் கீழே இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணலாம். Qualcomm ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க, Snapdragon இன்சைடர்ஸ் அப்படின்னு சொல்லி. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசூஸோட தான் கொலாப் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஏசூஸ் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே பெஸ்ட்டான பிராண்ட் தான். இந்த பிராண்டோட கொலாப் பண்ணி ஒரு பெஸ்ட் Snapdragon சிப்செட்டோட இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது Snapdragon 888 அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கூடவே கொரில்லா கிளாஸ் பிக் டச், அதாவது ஃப்ரண்ட் பேனல் ப்ரொடெக்ஷனுக்கு 64 மெகா பிக்சல் ரியர் கேமரா, ஃப்ரண்ட்ல 24 மெகா பிக்சல், 4000 mAh பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூல இருக்கு. அகைன் பாக்ஸ்குள்ள ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் சார்ஜ் 5 சப்போர்ட்டட் அடாப்டர் இருக்கு. கூடவே வந்து Snapdragon பிராண்டட் TWS வந்து உங்களுக்கு பாக்ஸ்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஆக்சசரிஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. 1 லட்சத்துக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ Qualcomm Snapdragon இன்சைடர்ஸ்ன்னு சொல்லி ஆசஸோட கொலாப் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் வரப்போகுது. OnePlus Nord 2 MediaTek Dimensity 1200ல ஜூலை 22 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா லான்ச் டீசர், அதுக்கப்புறம் சிப்செட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வின் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபரும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. OnePlus எப்போவுமே அவங்களுடைய நாட் சீரிஸ் லான்ச் பண்ணும்போது OnePlus ஃபேன்ஸ்க்காக வந்து நிறைய கேம்ஸ் அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆஃபர்ஸும். ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord அம்பாசிடர் ப்ரோக்ராம், இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து OnePlus Nord 2 டிவைஸ் வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுக்க போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட்ஸும் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை OnePlus Nord 2க்காக வெயிட்டிங்னா OnePlus Nord அம்பாசிடர் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதை ஃப்ரீயாகவும் வின் பண்ணலாம். இன்னைக்கு OnePlus இந்தியா போட்ட ஒரு ட்வீட் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த என்ஹான்ஸ்ட் ஹேஷ்டேக் S Pen is my weapon of choice அப்படின்னு சொல்லி Galaxy Note 20 அல்ட்ராவுடைய போஸ்டர் வந்து கீழே போட்டிருந்தாங்க. இந்த டீசர் சாம்சங்குடைய Note 20 அல்ட்ரா எல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக். என்ன OnePlus இந்தியா இப்போதான் ஒப்போனாங்க, அதுக்குள்ளே சாம்சங்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன். பட் இமீடியட்டாக இந்த ட்வீட்டை இவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அகைன் இது வந்து ஒரு மிஸ்டேக்கில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பை மிஸ்டேக்னால எப்படி OnePlus இந்தியாவில் சாம்சங் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து OnePlus அண்ட் சாம்சங்குடைய ட்விட்டர் ஹேண்டில் பண்ணுற ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஏஜென்சி தான். ஸோ அவங்க வந்து பை மிஸ்டேக் வந்து இதை சாம்சங் இந்தியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் OnePlus இந்தியாவில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ OnePlus OPPO, OnePlus சாம்சங்னு ஒரே கன்ஃபியூஷன் தான் போகும். OnePlus 9 Pro யூசர்ஸ்க்கு வந்து இன்னும் சில டிசப்பாயிண்டிங் இன்ஃபர்மேஷன் OnePlus தரப்புலேருந்து அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. OnePlus உடைய 9 Pro வந்து பெஞ்ச் மார்க்கிங்கில் மேனிப்புலேட் பண்ணி நேற்று அவங்கள பேன் பண்ணதாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இப்போ வந்து இதுக்கு ஆடட் ஆன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 9 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய ஆப்ஸ், அதாவது கூகுளாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், யூடியூப், இந்த மாதிரி ஆப்ஸ் உடைய ஆப்டிமைசேஷன் வந்து ஃபுல் பவர் இல்லாமல் வந்து ரொம்பவே மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கதா தெரியுது பேக் எண்டில். ஸோ நீங்கள் ஒரு வேளை OnePlus 9 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா வந்து இதை குறைச்சி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து OnePlusஸே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து OnePlus உடைய 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது வந்து நிறைய ஹீட்டிங் இஷ்யூ இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி Snapdragon 888 5G சிப்செட் ஹீட் அதிகமானதுனால யூசர்ஸ் எல்லாம் வந்து பேட்டரி ட்ரெயின் அதிகமாகுது, ஹீட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லி R&D டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணதுனால வந்து பேட்டரி ட்ரெயின் அண்ட் ஹீட்டிங்கை குறைக்கணும் அப்படிங்கும்போது வந்து எல்லா ஆப்ஸுடைய ஆப்டிமைசேஷன் பவரை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுடைய கேமரா ஆப்லேருந்து மற்ற பாப்புலரான ஆப்ஸுடைய ஆப்டிமைசேஷனை குறைச்சி தான் வந்து இவங்க பேட்டரி ட்ரெயின் அண்ட் ஹீட்டிங் இஷ்யூவை குறைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து OnePlusஸே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் OnePlus 9 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேக் எண்டில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக வந்து பிராண்டே இந்த மாதிரி ஆப்ஸுடைய ஆப்டிமைசேஷனை குறைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் Poco F3 GT உடைய டீசர் ரிவீலாக இருக்குது. இந்த வாட்டி டீசர் கூடவே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் ரிவீலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அகைன் நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரிகர் பட்டன்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ Poco F3 GT அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K40 கேமிங் எடிஷன் இந்த அவுட்லுக்கோட தான்
தான் லான்ச் ஆக போகுதுன்னு இந்த டீசர் மூலியமாக நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 தான். இதுக்கு முன்னாடி டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி ஜிடி நியோ லான்ச் ஆகும்போது ஒரு டீசர் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அடுத்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 லான்ச் ஆக போது மறுபடியும் ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசரும் எதுக்குன்னா Nord 2வும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, Poco F3 GT வருது அப்படின்னு அவங்க சொல்கிறது தான். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கில் வந்து என்ன புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் இன்சைட் டூல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வேல்மணி. கங்க்ராச்சுலேஷன் வேல்மணி. நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.